சத்யா, எங்க வீட்டுக்கு டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என் தம்பி யுஎஸ்ல இருந்து அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்பியிருக்கான். அதுக்கு டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்னவா இருக்கும்? எந்த அக்கௌண்ட்ல போட்டாங்க? டைரக்டா எங்க அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பிச்சான் அவன். ஏன் அப்ப மாசம் மாசம் அம்மாவுக்கு பணம் அனுப்பணும்ல? ஃபாரின் ரெமிட்டி நார்மல் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறாங்க அப்படிங்கும்போது பேங்க்ல மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்புறம் எப்படி பணம் அனுப்ப முடியும்? வேற வழியே இல்லையா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, என்ஆர்ஐ என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு போடணும். அதுக்கப்புறம் என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா அப்பா அம்மா அக்கௌண்ட்டுக்கு நீ பணம் போட்ட அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது சொல்லப்போனா ஏ டு சிக்கு நீ டைரக்டா போடாம ஏ டு பி போட்டுட்டு அப்புறம் பி டு சி போட்ட அப்படின்னா உனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீ ஈஸியா அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல எதுவும் டாக்ஸ் பிடிப்பாங்களா? இல்ல எவ்வளோ அமௌண்ட் அது போடணும் அப்படிங்கிற லிமிட் எதுவும் இருக்குதுங்களா? இப்ப பாரேன், பிள்ளைங்க நார்மலா அப்பா அம்மாவுக்கு பணம் தாராளமா போடலாம். அது உனக்கு gift கணக்குல தான் வரும். நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே அதுக்கு எந்த ஒரு டாக்ஸுமே கிடையாது. ஏன்னா இது gift கணக்குல வர்றதுனால. அதுவும் இல்லாம நீ எவ்வளோ கேஷ் வேணா நீ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.